அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ, இன்னைக்கு ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான். ஹெட்டிங்ல "ஹாசினா குவிட்ஸ் அண்ட் ஃப்ளீஸ் பங்களாதேஷ்" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா, பங்களாதேஷ்ல வந்து ஒரு ஸ்டூடண்ட் புரொட்டஸ்ட். மிகப்பெரிய ஒரு ஸ்டூடண்ட் புரொட்டஸ்ட். ஆ ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஸ்டூடண்ட் புரொட்டஸ்ட்டாவும் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ, ஷேக் ஹாசினா இவங்க தான் வந்து பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? ரீசென்ட்டா பிப்ரவரி மந்த் தான் எலக்ஷன் நடந்துச்சு. மறுபடியும் வின் பண்ணியிருந்தாங்க ஷேக் ஹாசினா. ஸோ வின் பண்ண இவங்க சமீபத்தில என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த விடுதலை போராட்ட தியாகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாரிசுகளுக்கு வந்து ஒரு 30% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத குடுத்திருந்தாங்க. 30% ரிசர்வேஷன். யாருக்கு அப்படின்னா, பங்களாதேஷோட லிபரேஷன் 1971, 72ல நடந்திருக்கும். இல்லையா? இந்தியா உதவி பண்ணியிருப்பாங்க. பாகிஸ்தான்ட்டருந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தாங்க. அத பிரிச்சு நம்ம பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு நாடு உருவாயிருக்கும். ஸோ அந்த நாடு உருவாக்கத்துல இருந்த போராடின தியாகிகள், சுதந்திர போராட்ட தியாகிகள், அவங்களுடைய வாரிசுகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா, ஒரு 30% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத குடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இத கேட்ட மத்த ஆட்கள்லாம், மத்த மாணவர்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி, ஒரு மிகப்பெரிய புரொட்டஸ்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க பங்களாதேஷ்ல. ரொம்ப பெரிய புரொட்டஸ்ட்டா இருந்துச்சு. ராணுவத்தலாம் கொண்டு வந்து தான் அந்த புரொட்டஸ்ட்ட ஓரளவு கட்டுப்படுத்துனாங்க. இருந்தாலும் ரொம்ப பெரிய கலவரம் இருந்துச்சு. நெறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. இதற்கிடையில இத விசாரிச்ச பங்களாதேஷ் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த 30% ரிசர்வேஷன் அப்படிங்கிறத 5%ஆ குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்ப வெளியிட்டாங்க. ஸோ இது அந்த ரிசர்வேஷன் பிரச்சனைய முடிச்சு வச்சது. சரிங்களா? 5% ரிசர்வேஷன் முடிஞ்சுது. சரிங்களா? அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நெறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. இந்த உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேத்து பங்களாதேஷோடைய பிரதமராக இருக்கக்கூடிய திருமதி ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து பதவி விலகணும், ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு புரொட்டஸ்ட் மறுபடியும் ஒரு வாரம், ஒரு 4, 5 நாள் கேப்ல மறுபடியும் இன்னொரு பெரிய புரொட்டஸ்ட் ஏற்படுது. பார்த்தீங்கன்னா, இது வந்து பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டரோட வீடு. வீட்டு முன்னாடி பாருங்க எவ்வளவு மக்கள் போராட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி. பெரிய ஒரு போராட்டம் தொடர்ச்சியா ஒரு 3, 4 நாளா நடந்துகிட்டே இருந்துச்சு. திங்கட்கிழமை ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பிரைம் மினிஸ்டர் வீட்ட நோக்கி மக்கள் கூட்டம் நகர ஆரம்பிச்சுருச்சு. அதனால அவங்க அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. அதுதான் ஃப்ளீஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்படின்னா, அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. தப்பிச்சு நேரா இந்தியாவுக்கு வராங்க ஹெலிகாப்டர் மூலியமா. தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கிருந்து தன்னுடைய பிரதமர் பதவிய ராஜினாமா பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி வராங்க. திருமதி ஷேக் ஹசீனா. சரிங்களா? ஸோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல பார்க்குறப்ப. ஸோ இந்தியாவுக்கு பெரிய இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இதனால. ஏன்னா இப்ப பங்களாதேஷ்ல ஒரு ஆட்சி மாற்றம் வரப்போகுது. இன்டரிம் கவர்ன்மென்ட் அப்படிங்கிறத இடைக்கால அரசாங்கம் அப்படிங்கிறத உருவாக்க போறோம்னு அந்த நாட்டு ராணுவம் வந்து சொல்லியிருக்கு. மறுபடியும் தேர்தல் நடந்து வர்றதுக்குள்ள ஒரு பெரிய இந்த பங்களாதேஷ் வந்து இந்தியாவோட அதிகமான பார்டர ஷேர் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரியாவும் இருக்கு. அதனால இந்த எல்லைப்புறங்கள்ல எல்லாம் அதிகமான போர் வீரர்கள சோல்ஜர்ஸ் வந்து நிப்பாட்ட வேண்டிய சூழல் ஏற்படும். நெறையா மைக்ரேஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெஃப்யூஜிஸ் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னமும் வந்து போராட்டம் அங்க நின்ன பாடு கிடையாது. ஸோ இதனால இந்தியாவுக்கு பெரிய தாக்கம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அது இல்லாம இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிறனால, இந்தியா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ரோல எடுத்தாக வேணும். இந்த இடத்துல அடுத்து எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரமா ஒரு எலக்டட் கவர்ன்மெண்ட்ட கொண்டு வர முடியுமோ, அந்த ஒரு பொறுப்ப இந்தியா எடுத்து பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு செய்தி நமக்கு இன்னைக்கு செய்தித்தாள்ல முக்கியமா இருந்த ஒரு செய்தி. சரிங்களா? ஜஸ்ட் இந்த ஸ்டோரி மட்டும் தெரிஞ்சுக்கங்க. மத்தபடி பெருசா நமக்கு நியூஸ் பேப்பர்லயும் எதுவும் இல்ல. சரிங்களா? மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.